நான் கைஸ் ஊருக்கு போகிறோம் பொங்கலுக்கு ஊருக்கு. நல்ல ஜில்லுன்னு நல்லா ஜில்லுன்னு ஜிப்புன்னு சக்குன்னு கிளம்பியாச்சு. சொந்த ஊரை நோக்கி ஒரு பயணம். அழகா ரோடு இருக்கு, அழகா உட்காந்துட்டு இருக்காரு. அழகான ரோடு. நைட்டு 11 மணிக்கு கூட என்ன ப்ரோ டிராஃபிக்? வாட் ப்ரோ, ஃபுல்லாக நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நைட்டு 10-11 மணிக்கு ஏறி போகிறேன். வண்டி ஏறி ஓட்டலாம் பண்ணுறோம். அப்பயும் அதுலேயும் வந்து மண்ணலி கொட்டுறதுக்குன்னு இவருமே கிளம்பி வர்றாங்க. வெல்கம் டு சரவணா ஸ்டோர்ஸா? சாரி ப்ரோ, ரைட் ப்ரோ. மொத்தத்தில் ஊருக்கு கிளம்பியாச்சு. நல்லா ஜம்முன்னு போயிட்டு உங்களுக்கு வந்து ஊருக்கு பக்கம் வந்தோடனே உங்களை நான் வந்து சொல்கிறேன். நைட்டு சில கிளிப்ஸ்லாம் நைட்டு ஆட் பண்ணுற பாருங்க. சில விஷயங்கள் வந்து பகலில் கிடைக்காது, சில விஷயங்கள் வந்து நைட்டில் கிடைக்காது. அப்பப்போ கிடைக்க வேண்டிய ஒரு விஷயங்களையோ அந்த அழகுகளையோ வந்து என்றும் சரி ரசிச்சுக்கணும். அது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு. ரொம்ப நாளாவே வந்து ஆப் சைடு இருந்து முறுக்கிங்க. புல்லட்டு தாங்க. இப்போ சரி காலையில பகல நைட்டு மதியம் எப்பயா இருந்தாலும் சரி, எப்பவுமே ஜேன்னு இருக்கிற இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம சென்னை தான். அதானே போயிடுவியா, நிம்மதியா போயிடுவியா? இல்ல நீ 12 மணிக்கு வண்டி எடுத்தா கூட ஒன்னு விட மாட்டல அப்படின்னு சொல்லி டிராபிக் நல்லா சூப்பரா பண்ணாதீங்க. நான் வந்து 6.5 hours போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி போயிட்டு இருக்கேன். 6.5 hours இதுல போகணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட தாட்டு. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா ஓட்டமில்ல ப்ரோ. அதுக்கு 6.5 hours வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சேலத்தை ரீச் பண்ணுறேன். ஆக்சுவலி இதுதான் இன்னைக்கு எடுத்திருக்கிற ஒரு எய்ம் கூட இல்லை. ஏதாவது சொல்லணும்ல அவங்ககிட்ட. சும்மா கேமரா காட்டிட்டு போக முடியுமா? 6.5 மணி நேரத்தில் அங்கேருந்து நாங்கள் போகணும். பைக்கு தான், வண்டி வந்து விரட்ட போகிறதில்ல. அது நார்மலான அது எப்பயும் போகிற அதே 80 to 90 அந்த சம்திங்லேயே வச்சு 6.5 hours போக போகிறோம். என்னடா 349 349 கிலோமீட்டரை கடந்து விட்டோம் வெற்றிகரமாக. 5.5 சரி விட்டுருங்க. 5.5 மணி நேரத்துக்குள்ள வந்துட்டோம். அதுந்தா வண்டிக்கு கிளச்சு போச்சு, கிளச்சு பிடிங்கிச்சு. அது காலையில் போய் கேட்டால் எவ்வளோ கேட்குறான்னு தெரியல. அந்த லிவர் பிடிங்கிச்சு. சும்மா அப்படியே வட்ட வச்சு ஓடிட்டு போகிறேன். அதுக்கு எவ்வளோ கேட்க போகிறான்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும்.
5.5 மணி நேரத்துல நம்ம சென்னையில இருந்து சேலம் வந்திருக்கோம். செம்ம வேட்டு. இது வந்து எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கு. இதெல்லாம் நீங்களாம் ட்ரை பண்ணி பார்க்க கூடாது. ட்ரை பண்ணி பார்க்க கூடாது இல்ல, நான் பொறுமையா தான் வந்தேன். வண்டி எங்கேயும் நிறுத்தலை, வண்டி எங்கேயும் ஓய்வுக்கு நிறுத்தலை, அப்படியே ஓடிட்டே வந்துட்டேன். ஆனா நீங்களாம் வண்டி ஓட்டும் போது நிறுத்தி பொறுமையா வாங்க. சரி, அப்படி நிறுத்தாம ஓட்டி பார்த்தா எவ்வளவு நேரத்துல வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். 5.5 மணி நேரத்துல வந்துட்டேன். சரி, ஓகே மக்களே, ஹாப்பி பொங்கல். எல்லாம் ஜாலியா இருங்க, ஹாப்பியா இருங்க. நல்லா நம்ம தமிழர் திருநாள நல்ல ஒரு பாரம்பரியமா கொண்டாடி